சும்மா கீழேயே மெஞ்சிக்கிட்டு இருக்காத, கொஞ்சம் அப்படி லீப் பண்ண. இப்போ ஏஐ வந்துருச்சா, காலம் மாறிக்கொண்டே இருக்கும் பிள்ளைகளை. எதில் தூக்கி எறியப்படுவோம்னே தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 1000 வந்தாலும் நீ ரியல் இன்டெலிஜென்ஸ் அதில் நீ உறுதியாக இருந்தால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே நீ கொண்டு வர முடியும். அதுதான் ஒரு இன்ஜினியர் செய்ய வேண்டிய வேலை. எதில் எந்த வாய்ப்பு வரும்னு உனக்கு தெரியாது, எது அடுத்த ஜெனரேஷனுக்கு இல்லாமல் போகும்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன், உள்ள நீ வந்தது எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் எக்ஸிட் இருக்குல்ல, அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னேச்சர் போட்டு போ. எக்ஸிட் மஸ்ட் பி ஹிஸ்டாரிக்கல். முதல்லலாம் ஓவியம் வரைவாங்க, பேனர்லாம். இன்னைக்கு இல்லை, ஃபோட்டோ வந்த உடனே இல்லை. கொடாக்னு ஒன்று வந்துச்சா மேடம்? அந்த 32 ஃபோட்டோவா 25 தான் சிலதில் விழும், 90 ரூபாவோ ஏதோ. அந்த ரோலை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு போயிடுச்சா? அந்த கம்பெனியை மூடிட்டாங்களா? அப்புறம் பேஜர்னு ஒன்று வந்துச்சா, காணுமா? மொபைலில் ஒன்று வந்தது, செங்கலை தூக்குனா அதில் தூக்குனா ஒரே மாதிரி இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும், வாக்கி டாக்கி மாதிரி. 97லலாம் பிடிச்சி சுற்றணுமா? இப்போ அது இல்லாமல் போயிடுச்சா? இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சா? யூ கேன் ஹேவ் கண்ட்ரோல் ஆன் தெம். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் என்றேன். வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? இந்த 17 இயர்ஸில் உட்காந்துருக்கிறீங்களா, நீங்கள்லாம் வந்து ஜெனரேஷன் Z கிடையாது. நீங்கள்லாம் அதனுடைய பிற்பகுதியில் இருக்கிறீங்க. 2010 பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் ஆல்ஃபா. நீயும் அப்படி தான் இருக்கிற. நீலாம் ஜெனரேஷன் Z கிடையாது, ஜெனரேஷன் ஆல்ஃபா நீ. நான் பெற்றோர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். ஜெனரேஷன் மில்லியன்ஸ் கட்டையும் ஜெனரேஷன் Z கட்டையும் இருந்த பிரச்சனை ஜெனரேஷன் ஆல்ஃபா கிட்ட இல்லை. என்ன பிரச்சனை தெரியுமா? யூசேஜ் ஆஃப் மொபைல் குறைஞ்சி இருக்குன்னு ஆய்வு சொல்லுது. இந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, இவர்களில் 60லிருந்து 70 விழுக்காடு போன ஜெனரேஷனை விட குறைவாகத்தான் சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறார்கள். நான் பெற்றோர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். ஜெனரேஷன் மில்லியன்ஸ் கட்டையும் ஜெனரேஷன் Z கட்டையும் இருந்த பிரச்சனை ஜெனரேஷன் ஆல்ஃபா கிட்ட இல்லை. என்ன பிரச்சனை தெரியுமா? யூசேஜ் ஆஃப் மொபைல் குறைஞ்சி இருக்குன்னு ஆய்வு சொல்லுது. இந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, இவர்களில் 60லிருந்து 70 விழுக்காடு போன ஜெனரேஷனை விட குறைவாகத்தான் சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் எனக்கு தெரியாது அடுத்து என்ன வரப்போகுதுன்னு, எதற்குள் அவர்கள் சிக்கப் போகிறார்கள்னு எனக்கு தெரியாது. நான் இப்படி சொல்லிவிட்டு போகிறேன், ரொம்ப மேம்போக்காக சொல்லிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு டே இன்னைக்கே மனசில் நினச்சிக்கோ, ஃபெயில் ஆகக்கூடாது. நானே ஜெயிச்சிட்டேன், நீ ஜெயிக்க மாட்டியா? +2 பாஸ் பண்ணிட்டு வந்துட்ட, நீ ஜெயிக்க மாட்டியா? ஜெயிக்கலைன்னா எது உன்னை தடுக்கிறதுன்னு பாரு. நான் இப்படி சொல்கிறேன், இப்படி சொல்லிட்டு போகிறது என் கடமை. உனக்கு புரிகிறதா என்று பார். நான் தியானிக்கிறேன், நான் பிரபஞ்சத்திடம் வேண்டுகிறேன். நான் என்ன சொல்கிறேனோ என் பிள்ளைகளுடைய ஆழ் மனதிலே அது போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு நான் இதை சொல்கிறேன் உனக்கு. இந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன நினைக்கிறீர்கள் தெரியுமா? மூடப்பட்ட கதவுகள் திறந்தால் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள். உன்னுடைய மூத்த ஜெனரேஷன் நான் சொல்றேன், நீ அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கதவுகள் மூடப்பட்டு இருக்கின்றன. திறந்துடாத, திறந்துட்டேன்னா போய் சிக்கிருவ. எது சுதந்திரம் தெரியுமா? கல்வி சுதந்திரம். சுதந்திரம் என்பது சிறகு. சுதந்திரம் என்பது உன் அடிமை தலை இல்லை. பூட்டப்பட்டிருக்கக்கூடிய கதவு நீ உள்ளே போய் அடிமையாகி விடக்கூடாது என்பது. உள்ள போன அடிமையாவாய். அது இந்த வலைதளமாக இருக்கலாம், போதையாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில் எந்த குப்பையாவது இருக்கலாம். எதற்குள்ளாகவும் போய் நீ அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கதவுகள் போடப்பட்டிருக்கு.
ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் சார் நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். இதில் இந்த ரீல்ஸ் பார்க்குறேன், ரொம்ப முக்கியமான ரீலாக எனக்கு பட்டது. நான் அதை முடிஞ்ச வரைக்கும் பரப்பிக்கிட்டு இருக்கேன். ஒரு காடு, அந்த காட்டில் வந்து ஒரு ரேஞ்சர் வந்து கேம்ப் அடிக்கிறாரு. அவருடைய நாயை வந்து பக்கத்தில் இருக்க ஏதாவது விஷ ஜந்துக்கள் மிருகங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்கறதுக்கு விடுறாரு. அந்த வேட்டை நாய் வெளியே போய் சுத்துது. அதை ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு. இந்த சிறுத்தை என்ன பண்ணுச்சு, பசி சிறுத்தைக்கு, சிறுத்தை வேட்டை நாயை துரத்துது. நீங்கள் இப்போ கூட கூகுள் பண்ணிங்கன்னா வரும், வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு வந்துடும். நான் சொல்கிறது இதில் இருக்குது. துரத்துன அந்த, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன், அந்த சைக்காலஜி. துரத்துதுங்க சிறுத்தை, துரத்தி அது வேட்டை நாயில் அது சிக்கவே இல்லை. அது பயங்கரமாக ஓடுது. அது எஜமான்கிட்ட போனால் போதும்ன்ட்டு ஓடுது. ஓடி போய் எஜமானரை பார்த்துருச்சு. எஜமான் கிட்ட போகலை, அதை இதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதா. இப்போ டைவர்ட் ஆகி போனோம்னா எஜமான் அங்கே நிற்கிறார், டைவர்ட் ஆகி போனோம்னா இது ஃபோர்ஸாக வந்து அடிச்சிடுங்கிறதுனால முன்னால் ஒரு ரூம் இருந்தால் அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சிருச்சு நாய். பின்னால் வந்த சிறுத்தை இருக்குல்ல, அதே ஃபோர்ஸில் வித் நோ டைம் ஜுப்னு உள்ளே போயிடுச்சு. அது ஃபோர்ஸ் போச்சு இல்லை, நாய் ஃபோர்ஸ்க்கு கூட கதவு கொஞ்சம் நின்றுச்சிங்க, சிறுத்தை ஃபோர்ஸ்க்கு முடிச்சு கதவு. டோர் லாக்டு, இரும்பு கதவு. இப்போ உள்ள நாயும் சிறுத்தையும் இருக்குது. ரேஞ்சருக்கு பயம் கதவை திறக்கிறதுக்கு. உள்ளே திறந்து விட்டா சிறுத்தை வெளியில் பாஞ்சிருச்சுன்னா இவருக்கு ஆபத்து உயிருக்கு. அதனால் அவர் ரெஸ்கியூ டீமை கூப்பிடுறார். நான் இங்கே நிறுத்துகிறேன் குழந்தைகளை. ரெஸ்கியூ டீம் வந்தது. வந்துட்டு உள்ள அந்த 2 மிருகங்களுக்கு என்ன சூழல்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வச்சு பார்க்குதுங்க. கேமரா காட்டுறான், நாய் இருக்குல்ல அது பயந்து போய் மூளையில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. சிறுத்தை அதை வேட்டையாடலை. சிறுத்தை எங்கே இருக்குதுன்னு தேடினா கதவு இருக்குல்ல, கதவு கட்ட நாயை விட பயந்து போய் கதவு கட்ட ஒடுங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவன் படம் எடுத்தவன் சொன்னான் ஒரு வார்த்தை, பசிக்காகத்தான் சிறுத்தை வேட்டையாடியது, இதோ முன்னால் இருக்கிறது தன் பசிக்கான இறை. இருந்தாலும் சிறுத்தைக்கு அந்த இரையை பசியை போக்க எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஏனென்றால் அந்த சிறுத்தைக்கு தெரிந்து போனது தான் அடிமைப்பட்டு விட்டோம் என்று, தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று. அது சுதந்திரத்திற்காகத்தான் காத்திருக்கிறதே தவிர அதற்கு உணவு அவசியமே இல்லை என்று சொல்லி அவன் முடித்தான். எது சுதந்திரம்? நீங்கள் அடிமைப்படுவதற்காக ஓடுகிறீர்கள் குழந்தைகளே. இந்த கதவு சுதந்திரத்திற்கான கதவு. திறக்கப்படுகின்ற பொழுது வா. இப்படி பயந்து போன எலி மாதிரி தெரிஞ்சது எனக்கு. அதை பார்க்க பாரதிதாசன் முதல்லயே பாடிட்டார், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தைய வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற என்று சொல்லுவார் பாவேந்தர் பாரதிதாசனார். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், 2 விஷயத்தை மனசில் வச்சுக்கிறியா? ஆர் யூ வித் மீ? குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது. இந்த 4 வருஷத்தில் இந்த வளாகத்தில் உங்கள் வாழ்க்கை துணையை தேடாதீர்கள். அவர்கள் இங்கே இல்லை, எங்கேயோ இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை வந்து சேருவார்கள். நீங்கள் தகுதியான பொழுது அவர்கள் உங்களை வந்து சேருவார்கள். இந்த சிறிய வயதில் பல விஷயங்களுக்கு நீ அடிமையாகி போகிறாய். அதனால் எனர்ஜி சொன்னார் சார் பா கரஸ்பாண்டன்ட். எனர்ஜி எனர்ஜி எனர்ஜின்னு ஏன் சொன்னாரு? எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி, இன்வெஸ்ட் யுவர் எனர்ஜி. பார்த்து செலவு பண்ண, இன்வெஸ்ட் பண்ண எனர்ஜியை. தேவையில்லாத பலவீனங்களுக்குள் சிக்கிக்கொள்ளாமல் டே 1 நீ ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க. நான் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், எல்லா குழந்தைங்களுக்கும் எப்போ தெரியுமா புத்தி வரும்? 3rd இயரில். அப்போ ஒரு 9 அரியராவது வச்சுருப்பான். அப்போ வரும் புத்தி, ஐயோ விட்டுட்டோமே. யூ கேனாட் ஸ்டெப் த ரிவர் ட்வைஸ்.
உன் காலடியை தொடுகின்ற எந்த தண்ணீரையும் மறுபடியும் உன் கால் தொடாது. gone has gone. போச்சுன்னா அது போச்சு, அவ்வளவுதான். grab your, seize your moments, opportunities. There is a vacancy in the top, try to fill it up. சும்மா கீழேயே மெஞ்சிக்கிட்டு இருக்காத, கொஞ்சம் அப்படி லீப் பண்ண, காம்படிஷன் குறையும். ஏன் தெரியுமா? ரொம்ப ஆழமான தகுதி சார்ந்த இடங்களுக்கு போட்டி குறைவு. 2 லட்சம் பேர் போட்டி போடுவாங்க, 140 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 140லையும் 18க்கு தான் இடம், 18லையும் 6க்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். 2 லட்சம் எங்க இருக்கு, 6 எங்க இருக்கு? நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், என்னாலேயே முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா? நான் ஒரு தமிழ் டீச்சர், இதுவரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். அடுத்த மாதம் கனடா போகிறேன் திருவள்ளூர் மாநாடுக்காக. அதுக்கு அடுத்த மாதம் ஆஸ்திரேலியா சிட்னி போகிறேன் கம்பராமாயணம் சொற்பொழிவுக்காக. நீ யோசிச்சு பார்த்தனா, என்னாலேயே முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? படிச்சிரு, தகுதி வாய்ந்து படிச்சிரு. தகுதி வாய்ந்து படித்து, சார் சொன்னார்ல, நீ எங்க இருக்கணும்னு நினைக்கிறியோ அங்க இரு. இந்த 31 நாடுகளுக்கு நான் டிராவல் பண்ணிட்டு போனேன் வந்தேன்னு சொன்னேன்ல, ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவில் வாங்கினதில்லை. எல்லாம் ஹை கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்ஸ். இப்போ தான் இங்கே வந்துட்டு போகிறேன்ல, இந்த டிக்கெட்டுக்கான செலவு கூட செந்தில்குமார் சார் தான் கொடுக்குறார். படி, டேலண்ட்டை வளர்த்துக்கோ. ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு குப்பை என்ன பண்ணோம், வாயில் குப்பையை வச்சுக்கிட்டு துப்புறதுக்கு நம்ம காதை தேடிக்கிட்டே இருக்கோம். நம்ம காதில் கரெக்டாக துப்பிடும் ஜோக்குங்கிற பேரில். வாங்கிக்காத, ரிஜெக்ட் பண்ணு. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா? அவர்களால் எட்ட முடியாது, என்னால் எட்ட முடியாத நிலையில் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீ எப்படி எட்டலாம்? டேய், அதுக்கெல்லாம் போகாதரா, வாடா அப்படியே போயிட்டு வரும். கேட்காதே. நண்பர்களை நம்பி நீங்க வரவே இல்லை. they are companions. நான் போனதுக்கு அப்புறமா கேட்டுப்பார், 1 ஹவருக்கு நான் பேசுறதுக்கான என்னுடைய ஃபீஸ் என்னன்னு கேட்டுப்பார். சும்மா வந்து உங்களுடைய வார்த்தைகளை வாங்கிக் கொள்வதற்காகவோ அல்லது ஏதோ ஒன்றை உங்களிடத்தில் வீசிவிட்டு போவதற்காகவோ வர இல்லை நான். என்னுடைய பேச்சுக்காக டிமாண்ட் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தகுதியை நான் வளர்த்து கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நீ உன்னுடைய தகுதியை வளர்த்துக்கோ, டிமாண்ட் பண்ணு, அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குழந்தை மட்டும்தான் கை தூக்குனா, நான் வந்து என்னுடைய ஓன் கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு. ஒன்னே ஒன்று தான். அவன்கிட்ட இருக்கிற ரிஸ்க் என்ன தெரியுமா? நீங்கள்லாம் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க, அவன் எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தான். வித்தியாசத்தை பற்றியா? நான் என்ன சொல்கிறேன், முதல்ல சம்பளம் வாங்குறத பற்றி யோசி. பெரிய சம்பளமாக வாங்குறதுக்கு யோசி. 1 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வாங்கு, விட்டுட்டு கம்பெனி ஆரம்பி. ஒவ்வொருத்தனுக்கும் 1 கோடி ரூபாய் நீ வந்து சம்பளம் கொடுக்குற அளவுக்கு உயர்ந்து வருவ. திங்க் ஹை, திங்க் பிக். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற நான் இன்ஜினியரிங்க்கு. மற்றவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, இன்ஜினியர்ஸ்க்கு இருக்கு. டிமாண்ட், ஹை டிமாண்ட். அவர் சொன்னார்ல, அதுக்கு கீழேயோன்னு சொன்னார். அதில் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்துச்சு கீழேன்ட்டு. இல்லை, அங்கேயும் ஹை டிமாண்ட் இருக்கு. பிகாஸ் ஐ பிலாங்ஸ் டு ஆர்ட்ஸ் காலேஜ். ஷுட் பி ஷார்ப் இல்லப்பா. ஒருத்தன் என்ன பண்ணானா, பெரிய யானை, ராஜா அவரு, இந்த யானைக்கு என்னடா வெயிட் சொல்லுங்கடான்ட்டானா. யானையை போட்டு பார்க்கறதுக்கு எங்க இருக்குது வெயிட், முடியாது அப்படின்ன உடனே ஒரு இந்த சிரிச்சான்ல ஒருத்தன், அவனை மாதிரி ஒருத்தன் வந்தான். வந்து நான் வெயிட்டை சொல்கிறேன் அப்படின்னு வந்து, நான் ஏன் தெரியுமா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறேன், இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறதுனால தான் பேச்சாளராக இருக்கிறேன். ராம நம்பு மாதிரி தனியாக வந்து அடிச்சுட்டு தனியாக கிளம்பி போக முடியுது. ஸ்டே ஷார்ப். ஒரு குளம் இருந்ததான் ராஜா வீட்டுக்கு முன்னால். அந்த குளத்தில் ஒரு படகு, நேராக யானையை கொண்டு போய் அந்த படகுல ஏற்றி விட்டான்.
அப்போது அந்த தண்ணி எவ்வளோ மேலே வந்ததோ அதை குறிச்சிக்கிட்டான், யானை இறக்கிட்டான். நிறைய கற்கள் போட்டானா, கற்கள் போட்டு அந்த தண்ணி இருக்கிற இடத்த வரைக்கும் போட்டுட்டு அந்த கல்லை எடை போட்டுட்டு இவ்வளோதான் யானை எடைன்னு சொல்லிட்டானா. நான் வெறும் யானையினுடைய எடையை பற்றி மட்டும் பேசவில்லை குழந்தைகளே. குவான்டிஃபிகேஷன்ங்கிறது என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை இருக்கா, யானை மாதிரி பெருசாக இருக்கா, பைஃபர்கேட் பண்ண, பிரிச்சுப்பார், கல்லுக்கெல்லாம் பிரிச்சுப்பார், தனித்தனியாக அதற்கான தீர்வுகளை கண்டுபிடி. ஒட்டுமொத்தமான யானைக்கு உன்னால் தீர்வு கண்டுபிடித்து விட முடியும். பல நேரங்களில் நாம் சிக்குவது என்ன தெரியுமா? இந்த சின்ன வயசுல சிக்கிக்கொள்வது. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான்ல, ஒரு சத்தியமாக சொல்கிறோம், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவனை மட்டும் நம்பிடாத, இவங்களை நம்பு, இவங்களை நம்பு. இல்லை அவன் என்ன மாதிரி தான், உன்னை மாதிரியே இருந்தா எதுக்கு நீ? உனக்கு அவன் உன்னை விட சிறப்பானவனா? உன்னை விட சிறப்பானவர்கள் யார்? தேடி கண்டுபிடி. இந்த இடத்தில் பலியாகி விடாதே. இந்த இடத்தில் வரலாறு படை. வரலாறு படைப்பதற்கு என்ன செய்வது? மனதை மிகுந்த உயர்ந்த நிலையில் வைத்திரு. நான் சிங்கப்பூர்லேருந்து வெளியில் வரேன் சார், அந்த லாபியில் ஒரு பெரிய படம் போட்டிருந்தான். கடல்லேருந்து குதிக்கிற ஒரு மீன், ஒரு கோல்டன் ஃபிஷ், ஒரு சின்ன பானையில் உள்ள போகிற மாதிரி. அந்த நாடு எழுதி வச்சிருக்கு தன் மக்களுக்கு, வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் லைஃப் போட்டு கீழே எழுதியிருக்கான், திங்கிங் டூ ஸ்மால். நீ இருக்கிறது கடல்ல, நீ கோல்டன் ஃபிஷ், நீ எதுக்கு வந்து அந்த சின்ன குடுவைக்குள்ள போய் தலையை போடுற? திங்க் ஹை, திங்க் பிக். சொல்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கே நீ தெரிஞ்சுக்கோ. உன் கிளாஸ்க்கு ஆட்கள் வருவாங்க, டீச்சர்ஸ் வருவாங்க. மேக் அ கிரேட் இம்ப்ரெஷன். you never have a chance to make a second impression. ஃபஸ்ட்டே அடிச்சிரு, அவ்வளோதான். உனக்கான வாழ்க்கையில் உனக்கான சூழல் வாய்க்கின்ற பொழுது அதை எந்த அளவிற்கு பெரிதுபடுத்தணுன்றத ஒன்னே ஒன்று சொல்கிறேன், சுதந்திரமாக இரு. சுதந்திரமாக இருப்பதற்கு பெயர் கல்வி. கல்வியை கையகப்படுத்திக்கோ. லேர்ன் 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 லேர்ன், அவ்வளோதான். அப்சர்வ் 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 அண்ட் லேர்ன். இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடாத, ஐயோ எனக்கு தெரியாதே, அங்க வீழ்ச்சி. நான் நடந்ததை சொல்றேன். ஒரு எம்பிசி குழந்தை எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு எம்டி படிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கா. அவளுக்கு 69 பாயிண்ட் இருந்தாலே போதும், அவள் வந்து செலக்ட் ஆயிடலாம். ஆனால் அவளுக்கு செலெக்ஷன் வரல. அவளோட விட கீழே வந்தவங்க எல்லாருக்கும் செலெக்ஷன் வந்துருச்சு, அவளுக்கு வரல. கோர்ட்டில் கேஸ் போட்டா. ரொம்ப கவனமாக கேளு இதெல்லாம். நீ இனி வரும் காலங்களில், நான் சொல்கிறேன் குழந்தைகளே, அறம் பேசுகிற வாய் இது. நான் சொல்கிறேன், இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் நான் சொல்லுவதை விட உயரமான இடத்திற்கு நீ போவாய். ஏன் தெரியுமா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு. நீ உன்னை தயார் செய்து கொண்டால் அங்கே போய் நிற்கலாம். இந்த பெஸ்டஸ்ட் காலேஜ்குள்ளே வந்தபோது இவர்களை எல்லோரையும் பயன்படுத்த, டீச்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்த, பயந்துராத. ஆங்கில அறிவை வளர்த்துக்கொள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வேறு ஒரு மொழியையும் வேறு நாட்டு ஒரு ஃபாரின் லாங்குவேஜையும் கற்றுக்கோ. உனக்கான வாய்ப்பு அங்கே கூட இருக்கலாம். அந்த ஒரு லாங்குவேஜ் நீ கற்றுக்கிட்டு இருக்கங்கிறதுனாலே உனக்கு மிகப்பெரிய ஊதியத்தில் அங்கே பணி கிடைக்கலாம். சின்ன சின்ன சர்டிஃபிகேஷன்ஸ் தான் மிகப்பெரிய விஷயம். நான் சும்மா விளையாட்டாக செஞ்ச சில படிப்புகள் தான் என்னை இந்த நிலையில் நிற்க வச்சிருக்கு. முடிக்கவே முடியாதுங்கிறபடிக்கு இங்கே பிஹெச்டி முடித்தவர்கள் இருப்பார்கள். பிஹெச்டிலாம் அவ்வளோ சீக்கிரமாக சான்ஸே கிடையாது. இப்போ இன்னும் டைட் ஆகிடுச்சு. யூஜிசியில் எழுதி அதில் நீ வந்து தேர்ச்சி பெற்றால்தான் உனக்கு பிஹெச்டியே கிடைக்குங்கிற அளவுக்கு யூஜிசி இப்போ இன்னும் கடுமையாயிடுச்சு. இளமையில் தான் சில வேலைகளை செய்ய முடியும். ஆனால் என்ன, நான் ஒரு பெரிய இந்த ஜெனரேஷன் கிட்ட நான் பார்க்குறது, அப்புறமா பார்த்துக்கலாம், நோ மை சைல்டு, அப்புறமா அப்படிங்கிற ஒரு நேரமே கிடையாது. அப்புறமா வருமா வராதான்னு தெரியாது, போகாத, அப்புறமா பார்த்துக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம். ஐயோ, என்னைக்குப்பா எக்ஸாமு?
அடுத்த வாரம் Thursday தானே, இன்றைக்கி என்ன கிழமை, சாட்டர்டேக்கே ஏன்டா அடிச்சுக்கிற? சண்டே இருக்குது, மண்டே இருக்குது, டியூஸ்டே இருக்குது, வென்ஸ்டே, ஜாலியாக இருப்பியா? இப்படி சொல்லி 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 வரும். எப்போ தெரியுமா வரும்? புதன்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு இந்த ஈரல் வந்து இங்கே மாட்டோம். சுச்சோ 4 யூனிட் படிக்க முடியுமான்னு தெரியலையே. சரி படிச்சிடலாம். அந்த டைமில் ஃபோன் வரும். வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்லாமல் அந்த ஃபோனை எடுத்து பார்ப்பீங்க. யார் நான் டைம் இல்லைன்னு தெரியுதுல்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு படியேன். அதில் வேறு 9-10 மணி வரைக்கும் படித்து பழக்கம் இல்லையா, உடம்பெல்லாம் வலிக்கும். உடனே மனசு சொல்லும், காலையில் 3 o'clock அலாரம் வச்சுட்டு 3 இப்போ தூக்கம் வருது. 3 o'clock வேண்டா அவன் 3 மணிக்கு 4 o'clock 5 o'clock எந்திரிச்சு ஐயோயோ படிக்கணுமேன்னு படித்து 9 மணி வரைக்கும் குளிக்காமல் சாப்பிடாம அப்படியே வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கிட்டு அப்படியே அது மேலேயே படுத்து தூங்குறது. எத்தனை பேர் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள்? நாளை என்று தள்ளி போட்டுட்ட. ஜெயிக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம், காலத்தால் அவன் பயிர் செய்தான், நீ காலத்தை கைவிட்டு விட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தாய். காலத்தால் யார் ஒருவர் பயிர் செய்கிறார்களோ அவர்கள் உகந்த காலத்தில் அறுவடை செய்கிறார்கள். நீங்கள் நினைப்பதை விட இந்த உலகம் உங்களை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறது. நீ அதை நினைக்க வேண்டும், அங்கே போய் உட்காரணும்னு நினைக்கணும். அதை எப்போதுலேருந்து ஆரம்பிக்கணும்னா இன்னிலேருந்து ஆரம்பிக்கணும். டைம் இல்லை. நீங்கள்லாம் சினிமாவில் தானே பார்த்துருப்பீங்க காலேஜ்னா என்னென்னு. அங்கே யார் ப்ரொஃபஸர்? பல்லவி மேடம், நயன்தாரா மேடம், மாஸ்டர் அப்படிங்கிறவங்கெல்லாம் நடிகர்கள் தான். அதெல்லாம் ரீல். இங்கே உட்காந்துருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் தான் ரியல். அவர்கள் இல்லை வாழ்க்கையை செதுக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் வாழ்க்கையை செதுக்கக்கூடியவர்கள். இவர்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள். 3 பேர்கிட்ட ஒரே கேள்வியை கேட்டிருக்காங்க, என்னப்பா பண்ணுறேன்னு. என் தலையெழுத்து கல்லை உடைச்சிட்டு இருக்கிறேன் சார் நானா. இன்னொருத்தங்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் என் குழந்தையும் என் மனைவியும் சாப்பிட்றதுக்கான சாப்பாடு இந்த கல் உடைச்சாதான் சார், நான் உழைச்சிட்ருக்கேன் சார், என் அன்றாடத்துக்காக உழைச்சிட்ருக்கேன் சார். 3வது ஆள்கிட்ட கேட்டானா, நான் கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கேன் சார் நானா. கல் உடைப்பது கோவிலுக்காக. நீங்கள் எதை நினைத்து கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறீர்கள் என்பதில் கவனம் குழந்தைகளை. கம்பல்ஷன்ல பண்றீங்களா, அன்றாடத்திற்காக பண்றீங்களா, இல்லை மிகப்பெரிய லட்சியத்திற்காக பண்றீங்களா? அம்மா உனக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகிறேன், உன் வயதில் எனக்கு மகன் இருக்கிறான். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. இதை நான் இந்த வயசுல இருக்கக்கூடிய பசங்க கிட்ட சென்னையில் பேசிட்டேன்னா ஒருத்தன் எழுந்து கத்துறான், இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம். ஏண்டா, நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா மேடம்? ஏய், நான் சொன்னது வேற, நீ நினச்சிட்டு இருக்கிறது வேற. நான் சொல்கிறேன் பார், நீ எதை தேடினாலும் அது உனக்கு வரும். எதை தேட வேண்டும் என்பதில் முடிவாக இரு. மிக உயர்ந்த நிலையில் போய் உட்காரணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், ஆழ் மனதில் அந்த ஆழமான அந்த வேகமும் அந்த ஆழ மனதிற்குள் அறமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த பிரபஞ்சம் உன் காலடியில் அந்த கனவை கொண்டு வந்து சேர்க்கும். நான் சும்மா பேச்சுக்காக சொல்லலை, நான் வெறும் பேச்சாளர் கிடையாதுப்பா. 25 இயர்ஸா நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர். I am an associate professor and head of the department of Tamil, Justice Bashir Ahmad Said College for Women. It's a aided college and I have been working there from 1999. என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயில் ஆக விட்டதில்லை. ஆனால் நான் இப்போ அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இப்போ நான் இல்லை. ஏன் இல்லை தெரியுமா?
ரொம்ப கூர்ந்து கவனி. உன் வாழ்க்கையை நீ செதுக்கிக் கொள்கிறாய். உன்னுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த அறம் சார்ந்த அந்த விருப்பத்தை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றுகிறது. நீ எங்கே இருக்க வேண்டும் என்று கரஸ்பாண்டன்ட் சார் ஒரு கேள்வி கேட்ட பொழுது, நீ வெளியில சொல்லணும்னு கூட கிடையாது, கண்ணை மூடி தியானி என்று சொல்லும் பொழுது எத்தனை பேருக்கு அந்த காட்சி பளிச்சுன்னு வந்ததுன்னா வந்திருக்காது. பளிச்சுன்னு வரணும்னா அதுக்குன்னு பிராக்டிஸ் இருக்கணும், அதுக்குன்னு தகுதி இருக்கணும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க. உன் ஆழ் மனம் தெரியும், நீ எந்த லெவல்ல இருக்கிறன்னு உன் ஆழ் மனசுக்கு தெரியும். அந்த மனசுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அதுக்கு பெரிய கனவு வந்துருச்சுன்னா அதை நீ எட்ட போகிறாய் என்ற அர்த்தம். அந்த வடிவமைப்பு உனக்கு வந்துவிடும். என் வாழ்க்கையை நான் தொடங்கியது ஒரு பிடி டீச்சரா. எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு பிடி டீச்சர். ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன் நான். கபடி, ஷட்டில் காக், எரிப்பந்து, ரன்னிங், இதெல்லாம் இருந்தேன். 532 ப்ரைஸஸ் நான் இது வரைக்கும் வாங்கினது. அதில் 180 ஸ்போர்ட்ஸ். அதை வச்சு எனக்கு டீச்சர் வேலை கொடுத்துட்டாங்க. நான் ஒரு பிடி டீச்சர்னால் உங்களுக்கு தெரியும், அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் அதுக்கு மட்டும். ஆனால் பெரிய ஸ்கூல், ஹை ஸ்கூல் அங்கே இருக்குது, ஹையர் செகண்டரியும் இருக்குது. எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு எனக்கு கொடுத்துட்டாங்க. பட் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய டிசிப்ளின் இன்சார்ஜ். 800 ரூபாய் மாதத்துக்கு சம்பளம். போய் அங்கே அந்த வெயிலில் உட்கார முடியாமல் ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு போகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் ரூம் ஃப்ரீயாக இருந்தது. தமிழ் படித்தவையா நான், எம்ஏ பிஎட் யூஜிசி அண்ட் பிஹெச்டி. எனக்கு தமிழ் கிளாஸ் பார்த்த உடனே உள்ளே போயிட்டேன். டீச்சர் வரல. இந்த பையன்கிட்ட இருந்து புக் வாங்கினேன். என்னடா சப்ஜெக்ட்? எனக்கு தமிழ், திருக்குறள். பிரிக்கிறதுக்குள்ளே டீச்சர் வந்துட்டாங்க. உங்களுக்கு என்ன இங்கே வேலை, எப்படி உள்ளே வந்தீங்க, வெளில போங்க அப்படின்னாங்க. அந்த அவமானம் இருக்குல்ல, நீ வெளியே போன்னு சொன்ன அவமானம் இருக்குல்ல. நான் தமிழ், ஆனால் வறுமையின் காரணமாக நான் பிடி டீச்சராக வந்திருக்கேன். என்னை வெளியே போக சொல்கிறாங்க அந்த டீச்சர். அந்த டீச்சரை இப்படி பார்த்தேன், அந்த பிள்ளைகளை பார்த்தேன், அந்த குரலை பார்த்தேன், கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன். உங்களுக்கு தெரியாது குழந்தைகளை, ஏதேனும் அவமானம் உங்களுக்கு நேர்ந்தால் அங்கே நீங்கள் அதை லேடராக மாற்றுங்க. அங்கிருந்து ஏறணும் நீங்கள். அதுக்கு பிறகு பிஹெச்டி சப்மிட் பண்ணுறேன். ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறேன். 2 வருஷம் வேலை செய்கிறேன். அதுக்கப்புறமா நான் நேராக எஸ்ஐடி காலேஜ், ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் காலேஜ்க்கு ஜாயின் பண்ணுறேன். லெக்சரர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ். இத்தனை உயர்வுகளும் எனக்கு கிடைக்குது. என்னை வெளியில் போக சொன்னாங்கல்ல, அந்த டீச்சர் சீனியாரிட்டி பிரச்சனையில் எனக்கு கீழே 19 ஆண்டுகள் பணியாற்றினார்கள். வெளியில் போன்னு சொன்னாங்கல்ல அந்த டீச்சர். அதற்கு பிறகு நாங்கள் மிகச்சிறந்த நண்பர்களானோம். அது வேறு செய்தி. நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக உட்கார்ந்த அந்த ஒரு நாள் ஜூன் 16, ஒரே மாசத்தில் எனக்கு தமிழ்நாடு அரசிலிருந்து ஒரு அறிவிப்பு வருது. தமிழ்நாடு அரசு நிறுவனமாக இருக்கக்கூடிய உலக தமிழ்ச் சங்கத்தில் தமிழ் வளர்ச்சி துறையில் நீங்கள் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ நான் வந்தது மதுரையிலிருந்து, என் அலுவலகத்திலிருந்து. பெல்ஜியம் நாட்டிலிருந்து வந்த, பெல்ஜிய நாட்டின் தமிழரும் தமிழும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடித்துவிட்டு இன்று காலை 6 மணிக்கு புறப்பட்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நினைக்கிற விஷயத்தை பெருசாவை, அந்த பெருசா வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அது உன் கைக்குள் வரும். எனக்கு எப்பவுமே கல்வியின் மீது மிகுந்த ஆர்வம் உண்டு. பெற்றோர்களும் இருக்கிறீர்கள், மாணவர்களும் இருக்கிறீர்கள். உங்கள் 2 பேருக்குமான ஒரு செய்தியாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போகிறேன். நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறது ஒரு டைரக்டராகவா, ஒரு டீச்சரா, இல்லை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா, இல்லை ஒரு அம்மாவா, இல்லை ஒரு பெண்ணா? இத்தனை விஷயங்களும் எனக்குள்ளே இருக்கு. எல்லாவற்றையும் பிழிஞ்சு சாரா பிடிச்சு உனக்கு கொடுக்குறேன்.
வாங்கி வச்சுக்கோ.